குறிப்பாக நேற்று நம்முடைய மத்திய அரசு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 பாராளுமன்றத்தில் நாம் கொண்டு வந்த சட்டம், அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து நேற்று அதற்கான ஃபார்ம் எல்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும், யார் அப்ளை பண்ணணும், யாருக்கிட்ட அப்ளை பண்ணணும், அதெல்லாம் கூட நாம் பார்த்திருக்கின்றோம். அதன் பிறகு வழக்கம் போல தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் இது என்னன்னே தெரியாமல், இது என்னன்னே புரியாமல் அவர்களாக ஒரு யூகம் வைத்துக்கொண்டு அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களோட பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் நீளமான ஒரு பேச்சு தான், கொஞ்சம் டைம் எடுத்து அதை சொல்லணும். அண்ணே கட்சிக்காரங்களாம் கொஞ்சம் நவருங்க அண்ணே, பண்ணாதீங்க. அதெல்லாம் பத்திரிகையாளர் ஏரியா, இந்த பக்கம் வந்துருங்க, இந்த பக்கம் வாங்கண்ணா. தலைவர் நீங்களும் வாங்க தலைவா, அப்படி வாங்க, ரைட், அந்த பக்கம் போகாதீங்க. இதுக்கு ஒரு நீண்ட நெடிய விளக்கம் தேவைப்படுகிறது. காரணம், எதற்காக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேர்தல் அறிக்கையில் குடியுரிமை திருத்த சட்டம் நாம் கொண்டு வருகின்றோம் என்று இதற்காக மக்களுக்கு நாம் சொன்னோம், எதற்காக கொண்டு வந்தோம், நேற்று எதற்காக அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். நமக்கு தெரியும், இந்தியாவை பொறுத்தவரை குடியுரிமை என்பது 2 வழியில் நமக்கு கிடைக்கும். ஒன்று இங்கே பிறப்பதன் மூலமாக, இன்னொன்று வழித்தோன்றல் மூலமாக. சிட்டிசன்ஷிப் பை பர்த், சிட்டிசன்ஷிப் பை இந்தியாவுடைய குடியுரிமையை தீர்மானிக்கும். பிறப்பின் மூலமாக சிட்டிசன்ஷிப் பை பர்த், இது நமக்கு எப்ப அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அமலுக்கு வந்ததோ 26 1950 1987 ஜூலை 1ஆம் தேதி வரை இந்தியாவிலே யார் பிறந்திருந்தாலும் கூட அவருக்கு நேரடியாக குடியுரிமை. 1987 2003 வரை, 1987 2003 வரை அவர்களுடைய 2 தந்தை தாய் இருவருமே இந்தியாவிலே பிறந்திருந்தால் குடியுரிமை. இந்தியாவிலே பிறந்திருக்க வேண்டும். இன்னொருத்தர் இல்லீகல் மைக்ரண்ட். 87 வரை ஒரு சிஸ்டம், 87 2000 ஒரு சிஸ்டம், 2003 இப்போ ஒரு சிஸ்டம். வழித்தோன்றல் மூலமாக குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் பை டிசென்ட். அவர்களை திரும்ப அனுப்ப மாட்டோம், நம்முடைய நாட்டில் இருப்பாங்க, அந்த நாட்டில் பிரச்சனை முடிந்த பிறகு அவர்கள் திரும்ப செல்ல வேண்டும். இதுதான் இந்தியாவுடைய பாலிசி. இப்போ வேறு ஒரு மேற்கத்திய நாடுகளோ ஐரோப்பிய நாடுகளோ போல அகதிகளாக வந்தாங்கன்னா அங்கே குடியுரிமை உடனடியாக கொடுப்பதற்கு சிறப்பு சட்டம் இல்லை. அதுவும் அகதிகளாக வந்தவர்கள் இந்தியாவிலே குடியுரிமை பெற வேண்டும் என்றால் 14 ஆண்டுகள்ல 11 ஆண்டுகள் இந்தியாவிலே வசித்திருக்க வேண்டும். அகதிகளாக இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க, 14 வருஷம் மொத்தமா இருக்கிறாங்க, 11 வருஷம் இந்த மண்ணில் இருந்திருந்தா அவர்கள் இயற்கையாகவே அவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கும், யாராக இருந்தாலும். ஆனா நம்முடைய குடியுரிமை திருத்த சட்டம் 2019 என்ன சொல்றோம்னா, 2014 டிசம்பர் 31 முன்பு இந்தியாவுக்குள்ள யாரெல்லாம் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இருந்து இந்த 6 மதத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பாரசீகர்கள், சீக்கியர்கள், ஜெயினவர்கள், புத்தர்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ இவர்கள் 2014 டிசம்பர் 31 இந்தியாவில் வந்துட்டாங்கன்னா அவர்கள் 14 ஆண்டுகள் வெயிட் பண்ண வேண்டாம், 11 ஆண்டுகள் இந்தியாவில் வசிக்க வேண்டாம், 5 ஆண்டுகள் போதும் என்பதுதான் குடியுரிமை திருத்தம். 2019 சட்டம் 5 வருஷம் இந்தியாவில் வாழ்ந்திருந்தால் போதும், 11 வருஷம் அவங்க வாழ வேண்டாம். சிறப்பு சட்டமாக 5 ஆண்டுகள் வசித்திருந்தால் போதும், அவங்க வாழ வேண்டாம். சிறப்பு சட்டமாக 5 ஆண்டுகள் வசித்திருந்தால் போதும், அவர்கள் இந்தியாவுடைய குடிமக்களான ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி, ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நாம் குடியுரிமை கொடுக்கணும். இன்னைக்கு நம்முடைய உள்துறை அமைச்சகம் 2021-2022 ஆனுவல் ரிப்போர்ட்ல சொல்றாங்க, இதுவரை 1414 பேருக்கு நம்ம குடியுரிமை கொடுத்திருக்கிறோம். நம்முடைய நாட்டில் 2019 பிறகு 1414 பேருக்கு நாம் குடியுரிமை கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த 3 நாட்டிலிருந்து வந்திருக்கோம். அப்ப எங்களுடைய முதல் கேள்வி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி 19 ஒரு அறிக்கையை விடாம இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் என்ன தப்ப நீங்க கண்டுபிடிச்சு, எந்த பாயிண்ட்ல, எந்த செக்ஷன்ல 39 பக்கம் என்று வெளியிட்டு, இதற்கு இந்தியாவுடைய குடியுரிமை அந்தஸ்து திட்டம் பலமுறை மாற்றி இருக்கு, காங்கிரஸ் ஆட்சியில மாற்றி இருக்கு. 1986 உள்துறை அமைச்சரவை ஒரு கடைசியா ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் ஜிஓ போட்டிருக்காங்க, கவர்மெண்ட் ஆர்டர். அதைத்தான் இன்னைக்கு தமிழக அரசு பின்பற்றுறாங்க. அதாவது இலங்கையிலிருந்து யார் அகதிகளாக வந்திருக்கின்றார்களோ அவர்கள் இந்தியாவை பொறுத்தவரை 1951 1967 அகதிகளுக்கான ஐநா சட்டத்தை நாம் பின்பற்றப் போவது கிடையாது.
பிரின்சிபல் ஆஃப் நான் ரிஃபுவல்மெண்ட் என்கின்ற சட்டத்தை பின்பற்ற போகின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவர்கள் எப்ப இலங்கையில பிரச்சனை சுமூகமாக தீர்கிறதோ அப்ப திரும்ப போயிடணும் அப்படிங்கறத 1986 எடுக்கப்பட்ட நிலைப்பாடு. அன்னைக்கு திமுக அரசியல் இல்லைங்களா நாராயண சார்? அரசியல் இருந்தாங்க, திமுக ஆட்சியில் இல்லையா? அன்னைக்கு மத்திய அரசு 1986 கொடுத்த ஜிஓ தான் இன்னைக்கு பின்பற்றோம். பிரின்சிபல் ஆஃப் நான் ரிஃபுவல்மெண்ட், அதாவது இலங்கையில எப்ப இயல்பு நிலை திரும்புகிறதோ அன்னைக்கு இந்த சகோதர சகோதரிகள் செல்வார்கள். அதை தாண்டி அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11 ஆண்டுகள் யார் இந்தியாவில் வசித்திருக்கின்றார்களோ அகதிகளாக வந்தவர்களுக்கு குடியுரிமை நம்முடைய அரசு கொடுத்திருக்கின்றோம். அது நாம் இல்ல, காங்கிரஸ் கட்சியிலும் கொடுத்திருக்காங்க, காங்கிரஸ் ஆட்சியில். இன்னைக்கு இந்தியா என்ன சொல்லுது? இலங்கையில 13வது அமெண்ட்மெண்ட்டை நடைமுறைப்படுத்துங்க. குறிப்பா எல்லா இடத்திலும் கூட பொலிட்டிக்கல் பவரை திரும்ப அந்த மாகாணத்துக்கு கொடுங்க, பினான்சியல் பவரை கொடுங்க, இயல்பு நிலைக்கு கொண்டு வாங்க. திரும்ப இங்க யாரெல்லாம் இதற்கு முன்பு நம்முடைய வேறு அக்ரிமெண்ட் சாஸ்திரி பேக்ட்ல யாரையெல்லாம் குடியுரிமை கொடுத்து நாம் எடுத்துக்கொண்டோமோ லட்சக்கணக்கான நம்முடைய சகோதர சகோதரிகளை குடியுரிமை கொடுத்து எடுத்துக்கிட்டோம். அது இந்தியாவும் இலங்கையும் போட்ட ஒப்பந்தம். அதை தாண்டி குறிப்பாக 1983 2009, அதை தாண்டி குறிப்பாக 1983 2009 வரை யுத்த காலகட்டத்தில் எந்த சகோதர சகோதரிகள் வந்திருக்கின்றார்களோ 11 ஆண்டுகள் நம்முடைய மண்ணில் யார் தங்கியிருக்கின்றார்களோ அவங்களுக்கு குடியுரிமை சட்டம் கொடுத்திருக்கின்றோம். இன்னைக்கு அதை தாண்டி கிடைக்காதவங்க கேஸ் இருக்கு, பாஸ்போர்ட் பிரச்சனை, அவங்களுடைய அப்பா அம்மா எங்க பிறந்தாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல, அவங்களுடைய ஆன்டிசிடென்ட்டை ப்ரூவ் பண்ண முடியல, அவர்களுக்கும் ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதனால் தமிழகத்தில் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய பெரிய பாவம், மக்களை குழப்பி திசை திருப்பி எதையுமே பேசாம மேம்போக்காம 2 பக்கத்தை டைப் அடிக்கிறாங்க. இன்னைக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு? மாநில அரசுக்கு, மத்திய அரசு? குடியுரிமை கொடுப்பதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சிட்டிசன்ஷிப் குடியுரிமை என்பது யூனியன் லிஸ்ட்ல மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட அதிகாரம். இப்ப மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க? எங்கெல்லாம் இந்த ரெஃப்யூஜி கேம்ப் இருக்காங்களோ, நீங்க நேத்து நம்ம பார்க்கிறோம் 35 பக்கத்துக்கு நம்முடைய உள்துறை அமைச்சரகம் சொல்லியிருக்காங்க, இதான் ஃபார்மேட்டுங்க, ஃபில் பண்ணுங்க, நீங்க எங்க வந்தன்னு ஒரு 4 பேர்த்து அட்டஸ்டேஷன் வாங்குங்க, 2014 பின்னாடி எங்க இருக்கிறீங்க, 2014க்கு முன்னாடி எந்த நாட்டில் இருந்தீங்க, அது ஒரு பக்கம். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் 2019க்கு பிறகு மத்திய அரசு இந்தியாவில் 9 மாநிலங்களுக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்க. அந்த அதிகாரத்தின்படி இன்னைக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஹரியானா, பஞ்சாப், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், டெல்லி, மகாராஷ்டிரா இந்த பகுதிகளில் 31 மாவட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கும் உள்துறை செயலாளருக்கும் மத்திய அரசு ஒரு சிறப்பு அந்தஸ்தாக உங்க மாவட்டத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த 3 நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகதிகளுக்கு நீங்க குடியுரிமை கொடுக்க சொல்லி இன்னைக்கு அந்த 9 மாநிலத்தில் 31 மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு குடியுரிமை கொடுத்தாகிவிட்டது. அதனால் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும், இட்ஸ் a சிஸ்டம், இட்ஸ் a process. இது நாம குடியுரிமை நம்முடைய சட்டத்தை அமெண்ட் பண்ணியிருக்கோம், அதற்கு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்கோம். இது யாருக்கும் 1% எதிரானது கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியருக்கும் அவர்களுடைய குடியுரிமையை பறிப்பதற்கான சட்டம் இல்லை, குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம். இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஒரு சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ண முடியாது. நீங்க 1414 ஆட் பண்ணலாமா தவிர ஒருத்தருடைய குடியுரிமையை பறிக்க முடியாது. அதனால் தான் தெளிவாக 35 பக்கத்துக்கு நேற்று மத்திய அரசு உள்துறை அமைச்சரவை இதை வெளியிட்டிருக்கிறார். இதை தாண்டி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த அகதிகள் எத்தனை பேர் இதனால பாதிக்கிறாங்க, எத்தனை அகதிகள்? 2014 மத்திய அரசினுடைய புள்ளி விவரத்தின்படி 1,98,665 பேர் இந்தியாவில் அகதிகளா இருந்தாங்க. இன்னைக்கு 2022 புள்ளி விவரத்தின்படி 4,05,000 பேர் இருக்காங்க. 4,05,000 பேர் இந்தியாவில் தன்னை அகதி என்று சொல்லி இருக்கின்றார்கள். அவர்கள் 11 ஆண்டுகள் இந்தியாவிலே வசித்தால் நேரடியாக குடியுரிமை, இந்த 3 நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்திருந்தால் அவர்களுக்கு 5 ஆண்டுகளிலே குடியுரிமை. அதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து பொய் பேசி மக்களை திசை திருப்பி குழப்புவதை விட அவர் சொல்லணும், எங்க தப்பு நாங்க பண்ணியிருக்கோம், எந்த பாயிண்ட் தப்பு இல்ல, இந்த ஃபார்மேட் தப்பு அப்படின்னு அவர் சொல்லணும். அதனால் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக மறுபடியும், ஏன்னா நாம நூற்றுக்கணக்கான முறை பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கின்றோம், இன்னைக்கு மற்றும் ஒரு முறை பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தெளிவுபடுத்துறோம். இதுலயும் நாம் புரிஞ்சுக்கணும், ரெஃப்யூஜி அகதிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 மொழியில ஒரு மொழி பேசணும். அது ஒரு முக்கியம். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய
ஒரு முக்கியமான அம்சம் ஸ்கெட்யூல்டு 8 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 இந்திய மொழியில் ஒரு மொழியை பேசணும். அது உங்களுக்கு தெரியும், அசாமீஸ்லேருந்து தோக்ரி வரை ஒரு மொழி பேசி இருக்கணும். இந்த சட்டமும் பார்த்தீங்கன்னா எளிதாக இல்லைங்க. அந்த ஃபார்மேட்லாம் ஃபில் பண்ணணும். இங்கே இந்தியாவில் எங்கே இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா எந்த ஊரில் பிறந்தாங்க, இந்தியாவுக்கு எப்போ வந்தாங்க, இதை அட்டஸ்ட் பண்ணணும் தாசில்தார். அதன் பிறகு அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் உள்துறை செயலாளர் இதை முடிவெடுத்து குடியுரிமை கொடுக்கிறார். இதை முதல்ல நம்முடைய நண்பர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்பினோம். அதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கு. அதை தாண்டி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குங்கன்னா நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்முடைய அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அதனுடைய நிறுவன தலைவர் அண்ணன் நாட்டாமை சரத்குமார் அவர்கள் தன்னுடைய கட்சியை முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து தொண்டர்கள், தலைவர்கள், மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. தேசிய நீரோட்டத்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கின்றார்கள். அதனால் அண்ணன் சரத்குமார் அவர்களை மறுபடியும் வரவேற்று, அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்களை மறுபடியும் வரவேற்று, இது பாரதிய ஜனதா கட்சியை இன்னும் பெரிதாகி இருக்கிறது, நம்முடைய குடும்பம் இன்னும் பெரிதாகி இருக்கிறது. அண்ணன் சரத்குமார் அவர்கள் சொன்னது போல 2026 தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம். 2024 மோடி ஐயா 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அமர்வார். தமிழகத்திலிருந்து அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் அனுப்பி வைப்போம் என்பதை இந்த இணைப்பு நிகழ்வு மற்றும் ஒரு முறை உறுதி செய்திருக்கிறது. ஆனால் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் முடிச்சிட்டீங்கன்னா கூட்டணிக்கு வரும். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய நிலைப்பாடு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய அகதி சொந்தங்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு விரைவாக குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அண்ணன் சொல்வது போல நிறைய பேர்த்துக்கு குடியுரிமை கிடைத்திருக்கிறது. 11 ஆண்டுகள் இந்தியாவில் யார் வசித்திருக்கிறாங்களோ கொடுத்து. அண்ணா இந்த ஆக்டே ரொம்ப தெளிவாக இருக்கு. இஸ்லாமிஸ்ட் ரிபப்ளிக், அதாவது தன்னுடைய இஸ்லாமிய நாடாக சொல்லி பாகிஸ்தானில் ஒரு ஹிந்து திருமணம் இன்னைக்கு சட்டத்திற்கு புறம்பானது இருக்கு. பாகிஸ்தானில் பல பிரச்சனைகள் இருக்கு. அதே பிரச்சனை சிறு சிறு அளவில் பங்களாதேஷில் இருக்கு, பெரிய அளவில் ஆப்கானிஸ்தானில் இருக்கு. இவர்கள் எல்லாம் 2014 டிசம்பர் 31க்கு முன்னாடி வந்து அகதிகளை போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எதுவுமே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு கேம்ப்ல இருந்து வெளியே வரலாம், வேலைக்கு போகலாம். சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு இருக்கிறாங்க, சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்கு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா பள்ளியில் படிக்கலாம், இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கலாம். யாருக்கும் எங்கேயும் எந்த விதமான யாரும் தடுக்கவில்லை. எல்லா வசதிகளும் அவங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு நாம பேசுறது 51-67 நம்முடைய கையெழுத்தின்படி யாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெஃப்யூஜி அகதிகளுக்கு நாம் குடியுரிமை கொடுப்பது கிடையாது. இன்னைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு தெளிவா இருக்கும். அதாவது யாரெல்லாம் இங்கே வந்திருக்கின்றார்களோ சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு 11 ஆண்டுகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு கொடுக்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிபெட், இப்போ நார்த் இந்தியாவுக்கு போனால் டிபெட்டுக்கு இதே பிரச்சனை தான். டிபெட்டியன் ரெஃப்யூஜி, டிபெட்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் இதே பிரச்சனை தான் இருக்கு. அதனால் நாம் ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். மதத்தின் அடிப்படையில் அங்கு இருக்கக்கூடிய மனிதர்களை யார் அவங்கள பெர்சிக்யூட் பண்றாங்க, அவர்களுக்கான சிறப்பு சட்டம் இது. அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். யாருக்கும் எதிரானது இது கிடையாது. நீங்க கேட்டது போல மலையக தமிழ், ஆனா அதை பண்ணது யாருங்கன்னா, மலையக தமிழை ஆரம்பிச்சது சுதந்திரம் கிடைத்த உடனே இலங்கையில் ஒரே நாளில் லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட 6-7 லட்சத்திற்கு மேற்பட்ட மலையகத்தில் வாழக்கூடிய சொந்தங்களை குடியுரிமையை பறிச்சுட்டாங்க இலங்கையில். அதுவரை இலங்கையினுடைய குடியுரிமை இருந்தவர்கள் சுதந்திரம் கிடைத்து ஒரு வாரத்துக்குள்ள குடியுரிமை பறிக்கப்பட்டது. அதற்கு அப்பவே தமிழ்நாட்டில் காமராஜர் ஐயா இருந்தாங்க, சாஸ்திரி ஐயா இந்தியாவுடைய பிரதமராக இருந்தாங்க. அங்கே இலங்கை அதிபரோடு சிறப்பாக ஒரு சட்டம் போட்டு தமிழகம், கேரளா, கர்நாடகா குறிப்பாக இந்த 3 மாநிலத்திற்கும் அவரை திரும்ப கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் அங்கே மறுபடியும் அவங்களை ரீசெட்டில்மெண்ட் பண்ணி அவர்களுக்காக டான்டி போன்ற நிறுவனங்கள் ஆரம்பித்து அவர்களுக்கு நாம் உத்தரவாதம், உறுதிமொழி கொடுத்து கூட்டி வந்திருக்கின்றோம். அது முற்றிலும் வேறு. ஏன்னா அவர்களுக்கு குடியுரிமை பறிக்கப்பட்டது. 1948 அவங்களுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு மலையக தமிழர்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்ட பொழுது அதற்கு தீர்வு. ஆனால் நீங்க கேட்கறது ரெஃப்யூஜி, யார் அங்கே அகதிகளாக வந்திருக்கின்றார்களோ, இரண்டும் வேற வேற கேட்டகரிங்க.
அண்ணா சிஏஏ முடிச்சிருவோண்ணே. அண்ணா சிஏஏ முடிச்சிடறோம். அண்ணே சரிங்க அண்ணே, இந்த சட்டம் வந்து 3 நாடுகளுக்கு பொருந்தும் நாம் பேசியிருக்கோம்ண்ணே. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ். இந்த 3 நாடுகளுக்கு கூடிய இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இருக்காங்கண்ணே. இந்த 3 நாடுகள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இல்லை. நம்ம நெய்பர். இந்த 3 நாடும் தன்னை இஸ்லாமிக் ரிபப்ளிக்கா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அது அடிப்படை இஸ்லாமிய நாடுகள். இஸ்லாமியர்களுக்காக சட்டம் இருக்கு, அவங்க டைவோர்ஸ் ஆக்ட் இருக்கு, சொத்துக்காக தனி சட்டம் அவங்களுக்கு இருக்கு. எல்லாமே அவங்களுக்கு இஸ்லாமிய மதம் சம்பந்தப்பட்ட சட்டம் இருக்கு. தப்பு சரி நாம சொல்லிங்கன்னா அந்த நாடு அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டம். அதனால்தான் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாம் தவிர எல்லா மதமும், கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, சீக்கியர்கள் இருக்கிறாங்க. அதனால் இந்த 3 நாடுகளும் அடிப்படையில் தன்னை இஸ்லாமிய நாடுகள் அறிவிச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பிரான்ஸ்ல இருந்து ஒரு இஸ்லாமியர் இந்தியாவுக்கு வர்றாங்க. அவர்களுக்கு நாம் குடியுரிமை மறுப்போம் என்று சொல்லவில்லை. 14 வருஷம் 11 ஆண்டுகள் நீங்க இந்தியாவில் இருக்கணும், உங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும் சொல்றேன். ஏன்னா பிரான்ஸ் இஸ் நாட் இஸ்லாமிக் ரிபப்ளிக். வியட்நாம்ல இருந்து ஒரு இஸ்லாமியர் இந்தியாவுக்கு வர்றாங்க. அவர்களுக்கு என்ன சொல்றோம், 11 வருஷம் நீங்க இந்தியாவில் இருந்திருக்கணும், உங்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறோம். யாருக்கும் மறுக்கவில்லையே. இந்த 3 நாடுகளும் தன்னை இஸ்லாமிய ரிபப்ளிக்கா சொன்னனால அங்க இருக்கக்கூடிய இஸ்லாம் சம்பந்தம் இல்லாத மதத்திற்கு மட்டும் கொடுத்திருக்கோம். இது எந்த அடிப்படையில் மதத்திற்கு எதிரின்னு அவங்க சொல்லாங்கண்ணா? அதே கேள்வியை திரும்ப நான் கேட்கறேங்கண்ணா. உறுதி. இப்ப தஸ்லீமா நஸ்ரீன் போன்ற இஸ்லாமியர்கள் அங்க இருக்கக்கூடிய அரசோடு சண்டை, இவர்களுக்கு அண்ணா நம்ம 2 விஷயத்தை பேசிக்கலாம். ஒரு தனி மனிதனுக்கும் அரசாங்கத்துக்கும் சண்டை இருக்கலாம். அவர்கள் பேசுறதுனால, தஸ்லீமா நஸ்ரீன் அவருடைய புத்தகத்தினால, அல்லது இதே சல்மான் ரஷ்டிக்கு இதே தான் பொருந்தும். சல்மான் ரஷ்டினுடைய புத்தகத்தினால அவருக்கும் இண்டிவிஜுவலா அவருக்கும் அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கும் ஒரு கிளரிக்குக்கும் ஃபாத்வா போடுறாங்க அப்படின்னா அவர்களையும் நம்முடைய நாட்டில் நாமல் வந்து நாகரீகமா சமமா தான் நடத்தியிருக்கோம். ஆனால் நாம் பேசுவது அடிப்படையில் ஒரு இனத்துக்கு பேசுறோம். நீங்க இண்டிவிஜுவல் பர்சன், ஒரு தஸ்லீமா நஸ்ரீனோ ஒரு சல்மான் ரஷ்டியோ நீங்க பேசுறீங்கன்னா அவர்களுக்கும் குடியுரிமை இருக்கு. பட் அவங்க இந்த ப்ராசஸ்ல போகணும்னு நம்ம சொல்றோம். அவர்கள் இந்த 14 ஆண்டுகள் 11 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும். அவர்கள் குடியுரிமைக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க. இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்களே, ஜீன் ரீஸ் இருக்காங்க உதாரணத்துக்கு, பெரிய பெரிய ஆட்கள், எக்கனாமிக்ஸ், பொருளாதார சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்கோம்ல. எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துருக்கோங்கன்னா நம்மை பொறுத்தவரை யாருக்கும் மறுக்கவில்லை. இந்த 3 நாடுகளும் தன்னை இஸ்லாமிக் ரிபப்ளிக்னு சொன்னனால அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும், ஏன்னா அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் இவர்களுக்கு எதிராக இருக்கு. தனிப்பட்ட மனிதர்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை, அதை நம்முடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் அணுகுகின்றோம். இன்னைக்கு இலங்கை வந்து தன்னை ஒரு சிங்களா ரிபப்ளிக்காக டிக்ளேர் பண்ணலீங்கண்ணா. இன்னைக்கு இலங்கை நாட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் நாட் அ சிங்கிள். அண்ணா நம்ம ஃபேக்டா பேசுறோம். எனக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கும், உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கும். அது மைக்கு வெளியே நானும் பேசுறேன். நான் ஒரு மாநில தலைவராக ஒரு மைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசும் பொழுது நான் ஃபேக்டா சொல்லணும். இன்னைக்கு இலங்கையை பொறுத்தவரை இட் இஸ் நாட் அ சிங்கிளா ரிபப்ளிக். அங்கே எல்லாருமே இருக்காங்க, புத்திஸ்ட் இருக்காங்க, தமிழர்கள் இருக்கிறாங்க, மலையக தமிழர்கள் இருக்கிறாங்க, பெரிய அளவில் இருக்கிறாங்க. இன்னைக்கு ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன், அதற்கு நம்முடைய அரசு போராடி கொண்டிருக்கின்றோம். உண்மையாலும் இத்தனை ஆண்டுகள் இந்திய அரசுல நம்முடைய மோடி அரசு மட்டும்தான் 13வது சட்டத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கன்னு அக்ரெசிவா பேசுறது. நாங்க ரணில் விக்ரமசிங்கஜி அவங்ககிட்ட இப்ப சமீபத்தில் ஜெய்சங்கர்ஜி சொல்லியிருக்காங்க. மோடி அவர்கள் இலங்கைக்கு போகும்போது இலங்கை மண்ணில் வச்சு பேசிட்டு வந்திருக்காங்க. 13வது சட்டத்திட்டம் இலங்கையிலே வந்துவிட்டால் இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு அது மட்டும்தான். ஜஃப்னாக்கு போங்க, தமிழர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனா பிரச்சனையில் இருக்கிறாங்க, இல்லை என்று சொல்லவில்லை. 3 முறை ஜஃப்னாக்கு போயிருக்கோம். அவர்களுக்கும் தீர்வு 13 அமெண்ட்மெண்ட். அவங்க சொல்றாங்க எங்க மண்ணில் எங்களுக்கான தீர்வு 13th அமெண்ட்மெண்ட் கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அதிகாரப்பூர்வமாக ஒரு நாடு தன்னை இந்த மதத்தினுடைய நாடு அந்த மதத்தினுடைய நாடுன்னு டிக்ளேர் பண்ணாதப்ப எப்படி தனியாக சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் உங்களுக்கு பொருந்துங்கண்ணா? அண்ணே கொடுக்கல, இல்ல ஒரு சின்ன திருத்தங்கண்ணா.
நீங்க சொன்ன இந்த 3 நாட்டிலிருந்து உதாரணத்துக்கு இதை திரும்ப இந்த கொஸ்டினை திரும்ப ரீஃப்ரேஸ் பண்ணுவாங்கண்ணா. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருந்து இஸ்லாமியர் வர்றாருன்னு வச்சுக்கலாம். அதே கேள்விதான் கேட்கறீங்க. அண்ணே வன்மம் பெர்செப்ஷனை தவிர we are calling a fact a fact. பாகிஸ்தான்ல எத்தனை ஹிந்து மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, எத்தனை இந்துக்கள் பாகிஸ்தானுடைய வேறு வேறு ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்ல பொறுப்பில் இருக்காங்க, எத்தனை இந்துக்கள் நிம்மதியா கோயில்ல போய் சாமி கும்பிடுறாங்க, அல்லது எத்தனை கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போறாங்க. ஃபேக்ட் தான். இதுல வந்து மறுக்கிற ஒண்ணுமே இல்லையா என்னங்கன்னா, அங்க உண்மையாலுமே ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன் இருக்கு. இதை நான் சொல்லவில்லை, காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர்களும் பல நேரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. பார்ட்டிஷனுக்கு காந்தி அவர்கள் எதிர்த்ததற்கு காரணமே இந்த மாதிரி போனா ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன் நடக்கும். ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன் பாகிஸ்தான்ல நடப்பது உண்மைதானே. அதுல வந்து நம்ம ஒரு மூடி மறைச்சோ அதுக்கு ஒரு சாயம் பூர்த்தி பேசுறது என்னென்ன இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அரசுகள் தன்னை இஸ்லாமிய நாடுகளாக அறிவிச்சிருக்கிறாங்க. சட்டத்திட்டங்கள் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மாற்று மதத்துக்கு பிரச்சனை இருக்கு. அவர்கள் இந்தியாவுக்குள்ள வந்தாச்சு. 2014 டிசம்பர் 31 முன்னாடி வந்தாச்சுன்னு அவங்க என்ன பண்ணுவீங்க? இன்னும் 100 வருஷம் குடியுரிமை இல்லாத அகதிகளை பட்டிக்குள்ள அடைச்சு வைப்பீங்களா? அவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும்ல. தீர்வு கொடு. இப்ப ஒருவேளை உங்க கேள்வி இப்படி இருக்கு, அண்ணே ஒரு பாகிஸ்தான்ல இருந்து ஒரு இஸ்லாமியர் இந்தியாவுக்கு வந்துடுறாரு, அண்ணே எனக்கு வந்து பாகிஸ்தான் பிடிக்கலண்ணே, நான் இந்தியாவில் மோடி பிடிச்சிருக்கு அல்லது உங்களை பிடிச்சிருக்கு, நான் நீங்க குடியுரிமை வேண்டும் என்றால் அவர்களுக்கும் குடியுரிமை கொடுப்போம். சட்டம் தெளிவா இருக்கு. 11 ஆண்டுகள் இந்தியாவில் இருக்க வேண்டும், 14 ஆண்டுகள் அந்த நாட்டுக்கு வெளியே இருக்க வேண்டும். குடியுரிமை கொடுக்குறோம்ல. அண்ணே இதே பிரஸ் மீட் இதே போன்ற கேள்விகள் நீங்க எல்லாத்துக்கிட்டே கேட்பீங்க நான் நம்புறேன். நான் நம்மளது மட்டும்தான் ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சோசியாலஜி எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனா 26 ஜனவரி 1950 இருந்து 1 ஜூலை 1987 வரைக்கும் நீங்க சொன்னது இருந்துச்சு. மாத்தினது யாரு? காங்கிரஸ். அப்ப ஏன் காங்கிரஸ்க்கு எதிராக அந்த குற்றச்சாட்டு நீங்க வைக்கல? இதே நான் கேள்விக்கு நான் வைக்கிறேன். 26 ஜனவரி 1952 1 ஜூலை 1987 பை விர்ச்சியூ ஆஃப் பர்த் எல்லாரும் இந்தியாவுடைய குடிமகன். 87 மாற்றம் வந்துச்சு. 87 இருந்து 2003 வரைக்கும் 2வது மாற்றம், 2003 இருந்து 3வது மாற்றம். நீங்க காங்கிரஸை கேட்கலாமே, அன்னைக்கு ஆட்சியில் இருந்தவங்கள ஏன்னா நீங்க மாத்தினீங்க? நீங்க மாத்திருக்கூடாது. 1950 இருந்து ஒரே சட்டம், யார் வேணாலும் இந்தியாவுக்குள்ள வரலாம், யார் வேணாலும் இந்தியாவில் குடியுரிமை எடுத்துக்கலாம். அண்ணா இது அமெரிக்காவில் நீங்க கேட்க முடியுமானே? அல்லது இதே வந்து யூரோப்பிய நாடுகளை கேட்க முடியுமானே? இல்லை. நம்முடைய நாடு, இல்ல கேளுங்க, நியாயமான கேள்விதான். நம்முடைய நாடு, நாம் சட்டத்திட்டங்களை வழிவகுக்கிறோம். 142 கோடி பேர் இங்க இருக்கும். 200 கோடி ஆக்கணும் நீங்க நினைச்சாலும் சந்தோஷம் தாங்க. 142 கோடி பேர் இருக்கும். அப்பப்ப இந்த நாடு அந்தந்த காலகட்டத்திற்கு தேவையான முடிவை எடுத்திருக்கின்றார்கள். நான் இன்னைக்கு காங்கிரஸை கிரிட்டிசைஸ் பண்ணலைங்க. 1987 ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு முடிவை மாத்தினாங்க. 2003 நாம் ஆட்சியில் இருந்தபொழுது ஒரு காரணத்திற்காக 2003 அது மாறுச்சு. 2005 காங்கிரஸ் மறுபடியும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மறுபடியும் ஒரு மாற்றம். இன்னைக்கு 2019 நாம மாத்தி இருக்கோம். இது எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. அதனால் நான் நண்பரிடம் சொல்லுகின்ற ஒரே ஒரு பதில், யாருக்கும் எதிரானது இந்த சட்டம் கிடையாது. இது மத்திய அரசினுடைய முழு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சட்டம். இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க நான் நிறுத்தி, எப்படி நிறுத்துவார் அவர்? நிறுத்துறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நான் தமிழ்நாட்டுக்குள்ள விட மாட்டேன், இதை காத்து தமிழ்நாட்டுக்குள்ள விட மாட்டேன், இந்த காத்து டெல்லிக்கு போயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இது பட்டிக்குள்ள அகதிகளாக பட்டிக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறாங்க. 2014 வரை வந்தவர்கள். ஏன்னா ஒரு பக்கம் அவங்களே மனுஷங்களா பாருங்கண்ணே, அவங்க கொண்டாடுறாங்கண்ணே. நேத்தெல்லாம் பார்த்து வெடி வச்சு ஸ்வீட் கொடுத்து அவங்களும் கொண்டாடுறாங்க. அவங்களும் மனிதர்கள் தானே. அவங்க என்ன தவறு பண்ணாங்க? பார்ட்டிஷன் நடக்கும் பொழுது பாகிஸ்தான் நம்பி அங்க இருந்தாங்க, இந்துக்கள் இருந்தாங்க. அதன் பிறகு பாகிஸ்தான் தான் சொன்ன கருத்தை அங்கே நடைமுறைப்படுத்தவில்லை. அதன் பிறகு அவங்க வர்றாங்க. அவங்களை எப்படி நீங்க தடுப்பீங்கன்னா? யாருக்குண்ணே? எந்த அதிகாரம் கிடையாதுங்க அண்ணே. முதலமைச்சர் கொஞ்சம் ஹிஸ்டரி புத்தகத்தை நல்லா படிக்கணும். ஸ்கூலுக்கு போயிருக்காரான்னு தெரியல. முதலமைச்சர் அவர்கள் ஸ்கூலுக்கு போயிருக்கும் பொழுது இந்த சிவிக் சயின்ஸ்னு ஒரு புக்கு சாப்டர் இருக்கும் ஹிஸ்டரியில். அந்த சிவிக் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கும். அந்த மூன்றையும் படித்துத்தான் அரசியல் பிரமாணம் எடுத்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறாங்க. அவருக்கு என்ன அதிகாரம்? மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம்? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணைந்த என்ன அதிகாரம்? இதை தெரியாம ஒரு முதலமைச்சர் நீங்க அப்போஸ் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஒரு முதலமைச்சரா அதை நான் எதிர்க்கிறேன், அரசியல் எதிர்க்கிறேன், பரவாயில்ல, அது ஒரு கருத்து. தமிழ்நாட்டுக்குள்ள விட மாட்டேன் சொல்வதற்கு முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி என்றால் அவர் எடுத்த சத்திய பிரமாணத்துக்கு எதிராக அவர் போறார்.
இதை நான் எதிர்க்கிறேன். ஓகே, அரசியலை எதிருங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு ஒரு கொள்கை, எங்களுக்கு ஒரு கொள்கை. அப்படின்னா முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு இந்திய அரசியல் சட்டம் தெரிந்திருக்கிறது அப்படிங்கறதே எனக்கு கேள்விக்குறியா இருக்கு. அண்ணே, மதத்தை அடிப்படையாக வைக்கலையே. நாம் என்ன சொல்றோம்னா 2014 டிசம்பர் 31க்கு முன்பு யார் வந்திருக்கின்றார்களோ, குறிப்பாக இந்த 3 நாடு அப்படிதான் சொல்லியிருக்கோம். இது வந்து ஓப்பன் எண்டட் சிட்டிசன்ஷிப் இல்லைங்கண்ணா. நீங்க 2014 டிசம்பர் 31க்குள்ள வந்திருக்கும். நீங்க 2019 வந்தீங்களா, செல்லாது. அப்படின்னா நீங்க 14 வருஷம் இருக்கணும், 11 ஆண்டுகள் காத்திருக்கணும் உங்களுக்கு அந்த சிட்டிசன்ஷிப். இது வந்து ஒன் டைம் சிங்கிள் பாஸ், ஒரே ஒரு முறை இதுவரை வந்தவர்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய சிறப்பு சலுகை இது. 2014 டிசம்பர் 31 தான் கணக்கு. நம்முடைய குடியுரிமை சட்டத்திட்டத்தில் மதத்தை வைத்து எங்கேயுமே இல்லை. இன்னைக்கும் இல்லை, நாளைக்கு இருக்க போறது கிடையாது. தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்கு. அண்ணே கேள்வி புரிஞ்சுக்கிட்டேன் தலைவர், கேள்வி புரிஞ்சுக்கிட்டேங்க. தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்கு. எல்லா கட்சிகள் எங்களை பற்றி விமர்சனம் செய்யும் பொழுது பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நீங்க ஒரு கட்சி பேர் சொல்றீங்க, அப்புறம் திருமாவளவன் சொல்லுவார், நான் என்ன குறைச்சலாம், நானும் தானே விமர்சனம் பண்ண, எனக்கே பதில் சொல்லணும். கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லணும், நான் என்ன ஊருகா தொக்கா, நானும் தான் 10 வருஷமா பிரதமர் விமர்சனம் பண்ண, எனக்கு நீ பதில் சொல்லணும். அது எங்களுடைய முடிவு. யாரை நாங்கள் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ நாங்கள் விமர்சனம் செய்யறோம். காரணம், இங்கே ஆட்சியில திமுக இருக்கு, மேல ஆட்சியில நாங்க இருக்கோம். 2024 தேர்தல் இவர்கள் அமைத்திருக்கக்கூடிய, சரி அப்படி இருந்தா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லட்டுமேனா, அந்த பிரைம் மினிஸ்டருடைய விஷன் சொல்லிட்டு நான் கிரிட்டிசைஸ் பண்றேன். இவங்க தான் எங்க பிரைம் மினிஸ்டர், இதான் 2024 இந்தியாவுக்கான எங்களுடைய சட்டம், நாங்க இந்தியாவில் 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சி அமைச்சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி சொல்லட்டும், அடுத்த முறை நானே பிரதமர்கிட்ட சொல்றேன், சார் இந்த கட்சி பிரதமர் வேட்பாளர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க சார், 400 எம்பி வர்றாங்களாமா சார் இந்தியாவில், பாருங்க சார் புக்கெல்லாம் சார், இவங்க எல்லாம் உங்களுடைய நான் பிரதமர் விமர்சிக்க சொல்றாங்கண்ணா. நாங்க இன்னைக்கு தெளிவாக இருக்கின்றோம். நாளைக்கு திருமாவளவன் கேட்பார்ல, ஆனா ஊருகா தொக்கா 2 எம்பி வச்சிருக்கேன், நானும் விமர்சனம் பண்றேன், எனக்கு பதில் இல்லையான்னு. அதனால் இது நடப்பது 2024 பாராளுமன்ற தேர்தல். அண்ணா, பாராளுமன்ற தேர்தல் எங்களுடைய பக்கம் மோடி ஐயா இருக்கிறாங்க, ஹிந்தி கூட்டணியின் பக்கம் யாரோ இருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய கொள்கையை சொல்றோம், நீங்கள் உங்க கொள்கையை சொல்றோம். அதனால் இந்த தேர்தல் பரப்புரையின் பொழுது இரண்டையும் மக்கள் முன்னாடி வைக்கிறோம், மக்கள் முடிவெடுக்கட்டுங்கண்ணா. ஏன்னா நீங்க கேள்வி கேட்கிறோம், கம்யூனிஸ்ட் சேர்த்து கேட்கணும், திருமாவளவன் கேட்கணும். அண்ணே, இவ்வளவு டீட்டெயிலா எனக்கு தெரிஞ்சு, இவ்வளவு டீட்டெயிலா இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு சிஏஏ பத்தி யாராச்சும் பிரஸ் மீட் பண்ணிருப்பாங்களான்னு தெரியலண்ணே. நீங்க இந்தியாவில் எல்லா தலைவர்களையும் பாருங்க, எல்லா பிரஸ் மீட்டையும் பாருங்க, உங்க நண்பர்கள்ட்ட கேளுங்க, இந்தியா முழுவதுமே இவ்வளவு டீப்பா 1950 இருந்து ஏன் போயிருப்பாங்க. இதற்கு மேல் நான் பதில் சொன்னால் தப்பா போயிருங்க. வெரி கிளியரா கிறிஸ்பா இதான் காரணம், இதான் சொன்னதுக்கு அப்புறம் அந்தந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நிலைப்பாடு இருந்தால் என்னுடைய பதில் ஒரே பதில் மட்டும்தான், ஐ விஷ் யூ குட் லக், அவ்வளவுதான். ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு, நான் எப்படி போய் அவங்களை மாற்ற முடியுங்கண்ணே? அண்ணே, சரத்குமார் அண்ணன் அவர்கள், ராதிகா சரத்குமார் அவர்கள், சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் அன்கண்டிஷனலா எந்தவித நிபந்தனையும் இல்லாமல், உண்மையை சொல்லலாம், அப்புறம் நான் நடிப்பேன் நீங்க சொல்லுவீங்க, நேற்று 2 மணிக்கு சரத்குமார் அண்ணே ஃபோன் பண்ணார். அவர் சொன்னார், நான் வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இந்த கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றேன், நானும் வேறு வேறு இடத்துல பயணிச்சிருக்கிறேன், வேற வேற விஷயத்தை பேசியிருக்கேன், ஆனால் இன்று நான் உறுதியாக ஒரு பக்கம் நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நைட் 2 மணிக்கு கூப்பிட்டாங்க. இந்த சந்திப்பே வந்து இன்னைக்கு காலையில தான் முடிவு பண்ணோங்கண்ணா. அன்கண்டிஷனலா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, பாரதிய ஜனதா கட்சி எதுவும் சொல்லாம சரத்குமார் அவர்கள் முழுவதுமாக நம்மோடு இணைந்திருக்கின்றார். அரசியல் இதுவும் நடக்குமேனா? திமுக மாதிரி எல்லாரும் பேரம் பேச மாட்டாங்களே அண்ணா. இன்னைக்கு எல்லோரும் மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டு, இங்க பாருங்க, எனக்கு பக்கத்தில் அண்ணன் நிற்கிறார். எங்கிருந்து வந்தாங்க? சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து வந்தாங்க. நான் எங்கிருந்து வந்தேன்? இந்திய காவல்துறை பணியிலிருந்து வந்தேன். நாராயண திருப்பதி அண்ணன், சக்கரவர்த்தி அண்ணன்லாம் நம்முடைய பீஷ்ம பிதாக்கள் போல் பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பத்திலிருந்து இருக்காங்க. எல்லா தரப்பட்ட ஏஜி சம்பத் அண்ணன் எங்கிருந்து வந்தாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தாங்க. இங்க எல்லா தலைவர்கள் இருக்கிறாங்க, வரதராஜன் எல்லாம் இருக்காங்க. கரெக்ட். அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு 2024 அரசியல் களம் மாறிடுச்சு. எல்லோருக்கும் தெரியும் மோடி அவர்களுடைய விஷன், ஃபார்வர்ட் லுக்கிங் அப்ரோச், 25 ஆண்டுகள் நம்முடைய கொள்கை,
அதற்காக இன்னைக்கு சரத்குமார் அண்ணா வந்திருக்காரு. அண்ணா அவருக்கு சரி அதிகாரப்பூர்வமா பதில் சொல்றேன். இல்ல அண்ணே, பிரதமர்கிட்ட அவர் நல்லவரா கெட்டவரா, அவங்களுக்கு வேற மாதிரி கேஸ் எல்லாம் இருக்கா, இதை பார்ப்பது மட்டும்தான் எங்களுடைய கடமை. பிரதமர்கிட்ட என்ன பேசுறாங்க அது எங்கள் கடமை கிடையாது. ஏன்னா பிரதமர் நிறைய பேசுறாங்க. நீங்கள் சொன்ன இந்த நபருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, இரட்டை குழந்தை பிறந்திருக்கிறது. 2 குழந்தை இன்னைக்கு ஐசியூல இருக்காங்க. 2 பேரும் ஆண் குழந்தைகள். both the children are fighting for their life. அதனால் இந்த நேரத்தில் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து இதை பற்றி நான் டீப்பாக போகல. புகைப்படத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் நான் ரூமருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலினா, ஒரு மனுஷனுடைய பிரைவசி கொண்டு வந்து நீங்கள் கேட்ட கேள்வியில் நியாயம் இருக்கு. அப்ரிஷியேட். நாயை இன்வைட் பண்ணணும். அவருக்கு குழந்தை பிறந்திருப்பது உண்மை. இன்னைக்கு அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு. 2 குழந்தை ஐசியூவில் இருக்காங்க. அந்த மனிதர் அந்த குழந்தைக்காக இஸ் ஃபைட்டிங் ஃபார் தேர் லைஃப் கூட இருக்காங்க. இது மாநில தலைவராக அதிகாரப்பூர்வமாக இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். குழந்தை நன்றாக இருந்த பிறகு புகைப்படத்தை நானே உங்களுக்கு வெளியிடுறேன். உங்களுக்கு தெரியுங்கண்ணே, என்னுடைய பணி வேறு பணி, கட்சி பணி, ஓடுகின்ற பணி. லிஃப்ட் போல தலைவர்களை மேலே ஏற்றிட்டு போய் இறக்கி விட்டு திரும்ப கீழே வந்துதான் ஆகணும். அதான் என் பணி. இதுவரை யாரும் எனக்கு போட்டி போடுங்கன்னு சொல்ல, போட்டி போடாதீங்கன்னு சொல்ல. கண்டிப்பாக இன்னும் 2-3 நாட்கள் எனக்கு தகவல் வந்தால் சத்தியமாக உங்களிடம் சொல்லுகின்றேன். இன்னைக்கு அது போன்று யாரும் எனக்கு சொல்லவில்லை. போட்டி இடுங்கன்னு சொல்ல, போட்டி போட வேண்டாம்னு சொல்லுங்க. ஆனால் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, நம்ம கூட்டணிக்குள்ள நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கண்ணே, நம்முடைய கூட்டணிக்குள்ள கட்சிகள் அதிகம். ஒரு ஃப்ளவர் பாட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விதப்பட்ட பூக்கள் உள்ள இருக்காங்க. ஸோ இன்னும் 2 நாட்கள் எல்லாத்தையும் நாங்கள் உறுதிப்படுத்திடுறோங்கன்னா, எல்லோரையும் நாங்கள் செட்டில் பண்ணிட்டு இருக்கோம். அந்தந்த பகுதியில் அவங்க நிற்கணும். சில பேர் லோட்டஸ் சிம்பலில் நிற்கிறாங்க, சில பேர் சொந்த சிம்பலில் நிற்கிறாங்க. அதனால் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு இது ஒரு பெரிய இலக்கு. இதுவரை பாரதிய ஜனதா கட்சி இத்தனை இடத்துல தமிழகத்தில் நின்னதில்லை. அத்தனை இடத்துல நிற்க போகிறோம். அதையும் பேலன்ஸ் பண்ணணும். முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு பாராளுமன்ற தேர்தலில் சரித்திரத்தில் போட்டியிட போகுது. அதையும் பேலன்ஸ் பண்ணணும். அதே நேரத்தில் ஸ்ட்ராங்கான இடத்துல இன்னொரு கூட்டணி கட்சி கேட்கிறாங்க, அதையும் பேலன்ஸ் பண்றோம். எல்லாம் ஒரு 2 நாட்களில் மொத்தமாக எல்லாம் முடித்த பிறகு பேசுறோம். அதற்காக ஒரு தலைவரை போட்டு அண்ணன் முருகன் அவர்களை போட்டிருக்கோம், பேசிட்டு இருக்காரு. அதனால முருகன் அண்ணன் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. அண்ணே, நான் சொல்வது அதற்காக தனியாக ஒரு தலைவர் அண்ணன் முருகன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்கோம். அவர்கள் உங்களுக்கு விளக்கம் அளிப்பார்கள் சரியான நேரம் வரும்போது. அண்ணே, நான் அதுக்குள்ள போனா சரியா இருக்காதுங்க. அதுக்காக ஒரு பொறுப்பு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்ணன் முருகன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு இருக்கு. மூத்த தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. பொன்னார் அண்ணே, ராஜா அண்ணே, வானதி அக்கா எல்லாம் இருக்கிறாங்க. சரியான நேரத்தில் உங்களுக்கு தெரிவிப்பார்கள். அண்ணா, ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க? பயங்கரமா கேட்கிறாரு அண்ணே. எத்தனை அண்ணா? எல்லாம் நாளைக்குள்ள சொல்றோம். எல்லாம் சொல்றோம் நாளைக்கு. அண்ணா, பிரதமர் அவர்கள் மறுபடியும் தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமான செய்திகள் வரவில்லை. 15ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை பிரதமருடைய வருகை தமிழகத்தில் சில இடங்கள்ல இருக்கு. அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்த பிறகு உங்களுக்கு உறுதிப்படுத்துகின்றோம். வேறங்கண்ணா? ஓகே, தேங்க்யூ அண்ணா. Madam, I just spoke. The same thing, citizen amendment. I'll call you.